விராட் கோலி ஓடிஐல 51 செஞ்சுரிஸ் விளையாச்சிருக்காரு. இந்த 51ல டாப் 3 ஓடிஐ செஞ்சுரிஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துருவோமா. நம்பர் 3 2023 காலகட்டத்துல கோலியுடைய ஃபார்ம் ஆனது லைட்டா டிப் ஆகி இருந்துச்சு. அதுக்கே அவ்வளவுதான், கோலியோட எராவெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரை ரிட்டையர்ட் ஆக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 2023 ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த போட்டியில ஒரு ருத்ர தாண்டவம் ஒன்று ஆடி இருப்பாருங்க. அந்த ஒரு மேட்ச்ல 110 பாலுக்கு 166 ரன்களை கூச்சிருப்பாரு விராட் கோலி. 13 4 8 6 நிறுத்தவே இல்லையே கோலி, அடி அடின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதனால இந்தியாவுடைய ஸ்கோர் ஆனது 390 உயர்ந்துருந்துச்சு. என்னடா பேட்டிங் பிச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல, அடுத்து வந்து ஸ்ரீலங்கா 70 ரன்னுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தால 317 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா யார் இருந்தா, நம்ம விராட் கோலி தாங்க. 110 பால்ஸ்ல 166 ரன்ஸ் யாரால நினைச்சு பார்க்க முடியும். நம்பர் 2 இந்திய கிரிக்கெட்டின் புதிய சரித்திரம் எழுதப்பட்ட மேட்ச்னா அது இந்த ஒரு மேட்ச் தாங்க. 2013 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. 360 டார்கெட். இந்த டார்கெட்ல இந்தியாவால அடிக்க முடியாது, பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்ல, புதுசா சிக்கர் தவான், விராட் கோலி, ரோஹித் சர்மா இறங்க போறாங்க, இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா 3 பேருமே வெறித்தனமா ஆடி இருந்தாங்க. ஈஸியா அந்த 360 டார்கெட்டை சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுலயும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணியிருந்தாரு விராட் கோலி. வந்தவர் சும்மா ஆடலங்க, 52 பாலுக்கு செஞ்சுரியை விளாசி இருந்தாரு அந்த ஒரு மேட்ச்ல. 7 6 8 4 ஒவ்வொரு பாலையும் பலர் அரைஞ்சு பவுண்டரி நோக்கி ஓட வச்சிருப்பாரு விராட் கோலி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அன்னைக்கு 192. 44வது ஓவர் வரும்போது இந்தியா அந்த மேட்சை கதம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல அவர் 52 பாலுக்கு சரியா 100 ரன்களை விளையாச்சிருந்தாரு. நம்பர் 1 சச்சின் டெண்டுல்கர் இருக்கும்போதே தலை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இனிமே என் ஆட்டம் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கருக்கே தன்னுடைய ஆட்டத்தை நிரூபிச்ச தருணம் தான் இந்த ஒரு தருணம். 2012 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏசியா கப்ல ஆடிட்டு இருந்தாங்க. 330 டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சேவியரா வந்தவர் தான் விராட் கோலி. இந்த மேட்ச்ல இவர் ஆடின ஒவ்வொரு ஷாட் பார்க்கும்போதுமே எழுந்து நின்று கை தட்டுற மாதிரி வைக்கும். ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் எப்படி பேட்டிங் பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த போட்டியில் ஆடி இருப்பாரு. வெறித்தனமா செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி ஆக்ரோஷமான செலிப்ரேஷன் ஒன்றா பண்ணியிருப்பாரு. அதை இப்ப பார்க்கும்போது கூட கூஸ் பம்பா இருக்குங்க. இப்படியாக அந்த மேட்ச்ல 148 பாலுக்கு 183 ரன்களை கோச்சிருப்பாரு. ஸ்ட்ரோக் மேக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிக்ஷனரியே அன்னைக்கு அவர் உருவாக்கி இருந்தாரு.